ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शांति मंत्रम बृहदारण्य उपनिषत् भगवद्गीता ध्यान श्लोकम। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷரம் பிரம்ம யோகம். அதில் நம்ம 4வது ஸ்லோகம் ஒரு பகுதி, அதாவது 4வது ஸ்லோகத்தை ஒரு வியாக்கியானம் சொன்னேன், இன்னொரு வியாக்கியானம் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் கேட்ட 7 கேள்வி. ஏன் 7 கேள்வின்னா, கிருஷ்ணர் கடைசியில் 7 தத்துவத்தை சொன்னார் 7வது அத்தியாயம் முடிக்கும்போது. அதை அர்ஜுனன் கேட்டான். அக்ஷரம் என்ற பிரம்மம் என்றால் என்னன்னா அக்ஷரம் பரமம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அத்தியாத்மம் அப்படின்னா என்ன, ஸ்வபாவம் அத்தியாத்மம் உச்சத்தைன்னு சொன்னார். அதே மாதிரி கர்மம்னா என்னன்னு சொன்னால் பூத பாவ பவகரோ விசர்க கர்மகன்னு சொல்லி 3 கேள்விக்கான பதில் அந்த 3வது ஸ்லோகத்தை சொன்னார். 4வது ஸ்லோகத்தில் அதிபூதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு க்ஷரம் பாவ அப்படின்னு சொன்னார். இந்த க்ஷரம் பாவ அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, க்ஷரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அக்ஷரத்துக்கு எதிரான ஒரு ஆப்போசிட் வார்த்தை. இந்த அக்ஷரம் என்றால் அழியாதது, என்றும் இருக்கக்கூடியது, மாறாதது. இது ஆத்ம லட்சணம், பரமாத்மனின் லட்சணம். அதற்கு எதிர்பரமானது அதிபூதம். அதிபூதம் என்பது மாறக்கூடியது, அழியக்கூடியது. அதைத்தான் க்ஷரம் அப்படிங்கிறோம். அந்த ஆவை எடுத்துட்டோம்னா க்ஷரம் ஆகிடும். அதிபூதம் என்றால் அழியக்கூடியது, மாறக்கூடியது. அதாவது நாம் பார்க்கும் வஸ்துக்கள், நான் அனுபவிக்கும் வஸ்துக்கள், நாம் கேட்கும் வஸ்துக்கள், நாம் நுகரும் வஸ்துக்கள், நாம் ருசிக்கும் வஸ்துக்கள் எல்லாமே அழியக்கூடியது. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி அழியக்கூடியதுங்கிறீங்க, அப்போ எப்படி நமக்கு அனுபவத்துக்கு வருது அப்படின்னா, அதைத்தான் மித்யா அப்படின்னு சொல்கிறோம். மித்யா அப்படின்னா டெம்ப்ரவரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். ஏன்னா இது விவகார சத்தியம் அப்படிங்கிறோம். ஏன்னா எல்லாருடைய அனுபவத்துலேயும் இருக்குது. அது உண்மைன்னு சொல்ல முடியாது, அதாவது பார்சியல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதனால தான் விவகார சத்தியம் அப்படின்றோம். இந்த பிரம்மம் பரமார்த்த சத்தியம். இந்த விவகார சத்தியத்துக்கும் பிரம்மார்த்த சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது மித்யா நம்முடைய அஞ்ஞானத்தால், நம்முடைய அறியாமையால் அந்த பரமார்த்த சத்தியத்தை நாம் பார்க்கும்போது விவகார சத்தியமாக டெம்பரவரியாக தெரியுது. அதுதான் மித்யா அப்படிங்கிறத நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறாங்க. அதனால் நம்ம பார்ப்பது எல்லாம் உண்மை, ஆனால் முழுவதுமாக உண்மை இல்லை, பார்சியல் ட்ரூத். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது ஒன்றும் இல்லை, இந்த லேப்டாப் முன்னாடி குருதேவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குருதேவர் என்ன சொல்வார்னா, இதை லேப்டாப்னு சொல்ல மாட்டார், பவதாரிணின்னு சொல்வார். ஏன்னா அவருக்கு எல்லாமே இறைவனாக தெரிகிறது. காரணம், அவருக்கு அந்த ஞானம், இங்கே இருப்பது எல்லாமே இறைவன் தான், அந்த உலகம் எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அஞ்ஞானம் இருப்பதால் நமக்குள்ளே சூப்பர் இம்போசிபிள், நமக்குள்ளே அந்த நம்ம மனசில் தான் இருக்குது, வெளியே ஒன்றும் இல்லை. நம்ம மனசில் அது இருக்க, நம்மளும் பார்க்குற விதத்தில் அப்படி தெரியுது. அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறோம், அப்போ எல்லாருக்குமே அது தெரியுது இல்லை? எல்லாருக்கும் அதை பற்றி இது லேப்டாப்னா நம்மளை மாதிரி உள்ளவங்க எல்லாரும் இது லேப்டாப்னு சொல்லுவாங்க. குருதேவர் எப்படி இது பவதாரிணி அப்படிங்கிறாருங்கிற கேள்வி வரும்.
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. என்னென்னா, ஒருவன் கனவு காண்றான். அந்த கனவில் அவருடைய நண்பர்கள் ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அந்த கனவு காணும்போது அவங்க அந்த கனவில் பார்க்கும்போது ஒரு கரடி வர்ற மாதிரி தெரியுது. அப்போது அந்த கரடி எல்லோருக்கும் கரடியாக தெரியுது. கடைசி பக்கத்தில் போய் பார்த்தா அவருடைய நண்பர்களில் ஒருவன் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த கரடி மாதிரி வேஷம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த கனவை யார் கண்டது அப்படின்னா, நான் கனவு கண்டேன்னா நான் தான் கனவு கண்டேன். அப்போ அந்த கனவில் வந்த அந்த நண்பர்கள் எல்லாருமே நான் தான் உருவாக்கினேன் அதெல்லாம். அப்போது அந்த உருவாக்குன நண்பர்கள் எல்லாமே அதே பர்செப்ஷன், அதே திருஷ்டி தான் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. பகவான் அவருடைய சங்கல்பத்தில் இந்த உலகத்தை படைத்தார். அதாவது இது துவைத்தத்துக்கு சொல்கிறாரு. அத்வைத்தத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்கிறது இல்லை. நமக்கு அது அத்வைதம் புரியாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் வரிசை சொல்லிட்டு இருக்காரு. மித்யாங்கிறது டெம்பரவரிலி ப்ரெசண்ட். நமக்கு அப்படி தெரியுது, அவ்வளோதான். ஆக நம்முடைய உடலை பார்க்கணும். ஒன்றும் இல்லை, மாறக்கூடியது அழியக்கூடியது அப்படிங்கிறது சொன்னேன் நான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு இருக்குன்னு வச்சிங்களேன், சரீரம். அந்த சரீரம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக தெரியும். அதில் ஒரு நாள் ஒல்லியாக இருக்கிற மாதிரி, ஏதாவது கோல்டு, ஏதாவது காஃபு, சிரப், ஏதாவது ஒரு ஃபீவர், ஏதாவது ஒரு உடல்நிலை இல்லைன்னா உடம்பு அப்படியே குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஒன்றும் நல்லா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்படி சில நேரத்தில் இது உடல். மனசு அந்த மாதிரி தான். சில நேரத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ஒரு நேரத்தில் ரொம்ப டல்லாகவும் இருக்கும். ஸோ இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. சில நேரத்தில் மகிழ்ச்சியாக, சில நேரத்தில் துன்பப்படுவதாக, துக்கப்படுவதாக இருக்கும். இந்த மனமும் உடலும் அதனுடைய அனுபவங்களை நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த மனதும் உடலும் நம்முடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் உடல் ரீதியாக, மன ரீதியாக நம்ம எதை அனுபவிக்கிறோம். நம்ம அனுபவிக்கும் போது சாட்சியாக தான் பார்க்குறோம். அப்போது நமக்குள்ள ஒருத்தர் இருந்து அதை பார்க்கிறார். அதாவது சாட்சி பூதம். அதைத்தான் நம்ம இதில் சொல்கிறோம். அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவம் அத்தியாத்மம் உச்சத்தைன்னு பார்த்தோம். அந்த சுபாவம் அதை சாட்சியாக எல்லாருடைய உடலிலும் இருக்கிறார் பகவான் இருக்கிறான்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதை நம்ம எதுக்கு நம்ம அந்த சம்சாரத்தில் வந்துடுறோம் அப்படின்னா, இந்த சாட்சியாக இருக்கின்ற அந்த ஜீவாத்மா இந்த உடலோடு மனதோடு சேரவே சேராது எப்போவும். ஆனால் சேர்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த சேரும்போது சேர்ற மாதிரி நமக்கு தோணும். இந்த மாயையினால் சேர்ற மாதிரி தோணும் போது தான் நமக்கு இந்த துன்பம், இந்த சம்சாரம், லாபம் நஷ்டம் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம். அதனால தான் இதில் 2வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, தேகினோ அஸ்மின் யதா தேகே. தேகினோ அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ள ஒருத்தன் இருக்கான் பாருங்க, கடவுள். அதுதான் கடவுள்னு சொல்கிறோம். தேகினோ அஸ்மின் யதா தேக. எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த தேகத்துக்கு என்ன மாற்றம் உண்டு? 6 வகையான மாற்றம் இருக்குது. ஆனால் இதில் பகவான் இந்த அத்தியாயத்தில் இந்த 13வது ஸ்லோகத்தில் 3 சொல்கிறாரு. 3 நம்ம கற்பனை பண்ணிக்கணும். இதை சம்பந்தமாக நான் 2வது அத்தியாயத்தில் சொல்லும்போது சொன்னேன். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. இந்த கௌமாரம்னா பிறப்பு, இருக்கிறது, பிறக்கிறது, வளர்கிறது, முதுமை அடைகிறது, தேய்கிறது, இறக்கிறது. இன்னைக்கு 6 இதை சுருக்கமாக இங்கே 3 சொல்லிட்டாரு. கௌமாரம் சிறு வயது, யௌவனம் வாலிப வயது, ஜரா வயதான காலம் அப்படின்னு சொல்லி இந்த மாற்றங்கள் எல்லாம் எதுக்கு? உடலுக்குத்தான் இருக்கிறது. ஏன்? அது க்ஷரபாவம் அப்படிங்கிற சொல்கிறார். ஸோ பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, நீ அனுபவிக்கும், நீ பார்க்கும் இந்த உலகம், உலக வஸ்து எல்லாமே அதிபூதம். ஏன்? அது மாறக்கூடியது, அழியக்கூடியது. மாறக்கூடியது, அழியக்கூடியது என்னென்னா நம்முடைய சூப்பர் இம்போசிஷன்லாம் தான் அது மாறுது. ஆக்சுவலாக அது பகவான் தான் எல்லாமே பரம்பொருள் தான் எல்லாம் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறான்னு நம்ம பார்த்துட்டோம் 7வது அத்தியாயத்தில். அதனால் நம்முடைய மாயை நமக்குள்ளே இருக்கிறனால அந்த மாயை எப்படி வந்தது இதெல்லாம் பார்த்தோம். மோகம், என்ன சொல்கிறது, விருப்பு வெறுப்புனால மோகம் வருது. மோகம் வருதுனால நமக்கு இருக்கிறத இல்லாத மாதிரி தெரியும், இல்லாததை இருக்கிற மாதிரி தெரியும். இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம். தர்மம் அதர்மமாக தெரியும், அதர்மம் தர்மமாக தெரியும். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஆக இந்த மாயையினால் நமக்கு அப்படி தெரியுது.
எதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ பார்க்கிறோமோ அவைகள் எல்லாம் அழியக்கூடியது, க்ஷரபாவம், தற்காலிகமானது. ஏன் தற்காலிகமானது என்றால், ஒரு காலத்தில் அந்த வஸ்து இருக்கிறது, அப்புறம் இல்லை. நம்மளே பார்க்குறோம், நேற்று இருந்தால் இன்றைக்கி இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, உடல் சரீரம் தான் போச்சு. ஆனால் உள்ளே இருக்கின்ற அந்த சூக்ஷ்ம சரீரம் வேற ஒரு உடலை எடுக்கும். தான் யார் என்று அறிகின்ற வரை இது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதனால தான் தேகினோ இது பகுனாம் ஜென்மன் சார் பகுனாம் என்னது பல பிறவிகள் இருக்குது, பல பிறவிகள் இருக்குங்கிறத சொல்கிறார். 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். என்னன்னா பகு இது பல ஜென்மங்கள் உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. எனக்கு இருக்கிறது அர்ஜுனா எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாது அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பகவான் சொல்கிறது, இவையெல்லாம் அழியக்கூடியது, இந்த உடல் அழியக்கூடியது, ஒரு காலத்தில் இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம இதிலே பார்த்துருக்கோம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜென்ம மிருத்ய. பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும், இறப்பு இருந்தால் பிறப்பு இருக்கும். எதுவரை? ஞானம் வருகின்ற வரை. ஸோ இது ஜாதஸ்ய த்ருவம் மிருத்தி த்ருவம் ஜென்ம மிருத்ய தஸ்மாத் அபரிஹார்த்தே. இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, ஏன் கவலைப்படுறோம்? நம்ம இந்த சரீரம், இந்த மனம் என்று நினைப்பதால் தான் நமக்கு கவலை வருது. ஆனால் அதை தாண்டி நம்ம இந்த சரீரம், இந்த மனம் அல்ல, நான் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா, நம்ம இதெல்லாம் இந்த துருவம், பிறப்பு இருந்தால் என்ன, இறப்பு இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு சேர் இங்கே இருக்குது, அது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அது எத்தனை நாள் அந்த சேர் ஒன்று உடஞ்சி போகலாம், இல்லைன்னா யாராவது தூக்கி வேற எங்கேயாவது வச்சிடலாம். அல்லது அந்த சேர்லேயே உட்காந்துட்டு நம்ம வேற ஏதோ திங்கிங்கில் இருக்கும்போது நாம் அந்த சேரில் உட்காந்துருக்கதே மறந்து போகலாம். ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உடையது. நம்முடைய அனுபவத்தில், நம்முடைய பார்வையில் அந்த சேர் இருந்தது, அதில் உட்கார்ந்தோம், அந்த உட்கார்ந்த அனுபவமும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனம் அங்கு இல்லை என்றால் அந்த அனுபவமும் இல்லை, சேரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வருது. அதைத்தான் தற்காலிகமாக நாம் அனுபவிக்கின்ற வஸ்துக்கள், பார்க்கின்ற வஸ்துக்கள் எல்லாமே அதிபூதம் என்கிறார் பகவான். வேதாந்தத்தின்படி இதை மித்யா என்று சொல்கிறோம். தற்காலிகமாக இருக்கக்கூடியது, அதாவது மாயையால் நமக்கு அப்படி தெரிகிறது. உண்மையில் எல்லாம் இறைவன்தான். தற்காலிகமாக அந்த பரம்பொருள்கள் விதவிதமான பொருள் நாமரூபத்துடன் நமக்கு காட்சி அளிக்கிறார். எதனால்? இந்த மாயா சக்தியால் நாம் அந்த அனுபவிக்கும் அந்த வஸ்துக்கள், அனுபவிக்கின்ற ஒருவன், அதாவது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய பிரதிபலிப்பு, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அனுபவிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரதிகாசம், இந்த கான்சியஸ்னஸ் இந்த உடல் மனதுடன் சேர்ந்து இருப்பதில்லை, ஆனால் அது சேர்ந்து இருப்பதாக நாம் நினைத்து அதனால் இந்த சம்சாரத்தில் துன்பப்படுகிறோம். அதெல்லாம் தோற்றம், மாயா என்ற ஞானம் வந்தால் அதெல்லாம் விலகிவிடும். இனி அதிதெய்வம். இந்த கோடிக்கணக்கான ஜீவராசிகள் ஜீவனில் இருக்கும் அந்த ஒரே பரமாத்மா. அதாவது நான் சொன்ன மாதிரி சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, ஒரு உதாரணம். ஒரு சூரிய உதயம் ஆகியிருக்கு. சூரிய உதயத்தில் அதாவது சூரியன் உதிச்சிருக்கு. மேலே கீழே ஒரு 100 பானைகள் வைத்தால் அந்த 100 பானையில் தண்ணி இருக்கும். அந்த 100 பானையிலையும் 100 சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த பானை அப்படிங்கிறது ஜீவாத்மா. அது எங்கே சோர்ஸு? பரமாத்மாவுடைய ரெஃப்ளெக்ஷன். அதுதான் சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரே பரமாத்மா தான் எல்லா பானையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதைத்தான் அதிதெய்வம். கோடிக்கணக்கான, நான் உதாரணம் சொன்ன 100 பானைன்னு சொல்லி, கோடிக்கணக்கான ஜீவராசிகளிடம் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கு தான் பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாரு. ஒரு முறை தட்சிணேஸ்வரத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது பல வகையான உணவுகள் அவர் பொதுவாக இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு விரும்புவார். இது ஏன் அந்த விருப்பம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி ஒரு தடவை பல வகையான உணவு பண்டங்களை அவருக்கு பரிமாறிக்கொண்டு ஒரு பக்தர் பக்கத்தில் இருந்து பரிமாறிக்கிட்டு இருந்தார். அதையெல்லாம் பார்த்து பகவான் அதை ருசித்து சாப்பிடுவதாக அந்த பக்தனுக்கு தோன்றியது. அப்போது அந்த பக்தன் நினைச்சான், என்னது இவர் ஞானி, ஏதாவது இறை தரிசனம், இறை அனுபூதி பெற்றவர் அப்படின்றாங்களே, அப்படி இருக்கும்போது இந்த உணவெல்லாம் இப்படி ருசித்து சாப்பிடுகிறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பக்தனுக்கு தோன்றியது.
அப்போ அந்த பக்தன் என்ன நினச்சான், பகவான் ராமகிருஷ்ணனும் வேறு யாரும் இல்லை, அவர் ஒரு சாப்பாட்டு ராமன் தான் அப்படின்னு எண்ணம் வந்தது. இது எதிர்மறையான எண்ணம். ஏனென்றால் யார் ஞானியோ, யார் இறை அனுபூதி பெற்றவர்களோ அவர்களுக்கு இந்த உடல் மனம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸே இருக்காது அப்படிங்கிறத ஜென்ரலாக சொல்கிறாங்க. அதாவது ஞானிகளுக்கு உடல் இருக்கும், நான் சொன்ன மாதிரி அந்த இது அந்த பீரியட், அந்த சம்ஸ்காரம், அந்த இது போகிற வரைக்கும் அவருக்கு அந்த உடலோடு இருப்பார். ஆனாலும் அந்த கான்சியஸ், என்னுடைய உடல் என்னுடைய மனம் என்ற ஒரு எண்ணமே இருக்காது. அப்படி உடல் என்னுடைய மனம் என்ற எண்ணம் இல்லாதவர் எப்படி உணவை ருசித்து சாப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொன்னார் பகவான், அப்போ ஞானியா அஜ்ஞானியா என்ற குழப்பம் உண்டாகிறது அந்த பக்தனுக்கு. இவ்வாறு குழம்பிக் கொண்டு இருக்கும்போது பகவான் ராமகிருஷ்ணருடைய வாயிலிருந்து ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பு அந்த உணவை கவ்விக்கொண்டு உள்ளே போனது அப்படின்றார். இதை பார்த்தோன்னா அந்த பக்தர் பயந்துட்டார். பயந்ததுக்கப்புறம் பகவான் ராமகிருஷ்ணர் அந்த பக்தரை பார்த்து ஒரு சிரித்தார்னா அந்த சிரிப்பில் பல உண்மைகளை அந்த பக்தனுக்கு தெளிவுபடுத்தினார். எப்படி மனது ரீதியாக, நம்ம விளக்கமாக லெக்சர்லாம் கொடுக்கல, அது மன ரீதியாக அந்த பக்தனுக்கு எதனால் இதில், அதாவது உள்ளே இருக்கின்ற அந்த அந்தர்யாமி, அதாவது அந்த உள்ளே இருக்கின்ற அந்த பிரதிகாசம் பரமாத்மா தான் எல்லாரும் சாப்பிடுது. இப்போ பொதுவாக பரமாத்மாவுக்கு எதுவுமே இல்லையே, எந்த அதாவது போகத்தை, அதாவது கர்த்தாவும் அல்ல போக்தாவும் இல்லை அப்படின்னு அந்த கான்செப்டை நம்ம பார்த்தோம். எஸ், உண்மையான பரம்பொருள், மாயை நீக்கிய அந்த பரம்பொருளுக்கு எதுவுமே இல்லை. அப்போ எதுக்கு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஈஸ்வரனை பற்றி சொல்கிறனால, ஈஸ்வரன் அப்படின்னு வரும் பொழுது அதற்கு அந்த இதெல்லாம் உண்டு. அதாவது அது அனுபவிக்கிறது, கர்த்தா போக்தா என்கிற இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னது அதுதான். அவர் வாயிலிருந்து அந்த பாம்பு வந்தது, அந்த பக்தன் பயந்தான். அப்புறம் அவரை சிரித்து அவருக்கு உண்மையை புலப்படுத்தினார். இந்த உணவு நான் உண்ணவில்லைன்னா இந்த இடத்துல இந்த சரீரமோ இந்த உடலுக்கு நான் அப்படிங்கிற அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்காகத்தான் உண்டது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறார். அதே போல் இன்னொரு சம்பவம் என்னென்னா, பகவான் ராமகிருஷ்ணன் பல வகையான உணவை உண்ண ஆசைப்படுவார். ஏனென்றால் தன்னுடைய இந்த உடல் மனதோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த பிரதிகாசம், அந்த பரம்பருடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த உடல் மனதோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எண்ணற்ற பக்தர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன சொல்வார், அடிக்கடி அமுத போதைகளில் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நான் தண்ணி குடிக்கணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் இந்த சாப்பாடு சாப்பிடணும், இந்த இனிப்பு எனக்கு வேணும் அப்படின்னலாம் சொல்லுவார். ஒரு ஞானி இதெல்லாம் எப்படி சொல்வார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அன்னை பவதாரிணி என்ன சொல்லியிருக்காரு, நீ பாவமுகத்தில் இரு அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பங்களான்னு வச்சிங்களேன், அந்த பங்களா மாடியில் போய் நீ உட்காந்துட்டோம்னா வெளியே, அந்த பங்களாவுக்கு வெளியே நடக்கின்ற விஷயமும் நமக்கு தெரியும், அந்த பங்களாவுக்கு உள்ளே நடக்கின்ற விஷயமும் தெரியும். அதை தான் பாவமுகம் அப்படின்னு. அதாவது பகவான் ராமகிருஷ்ணன் நினைத்தால் அந்த நிர்விகல்ப சமாதியிலே நின்று விடலாம். ஆனால் பக்தருக்காக அவர் இறங்கி வர்றாரு. அதனால் அது இறங்கி வர்றதுக்காக தன்னுடைய உடலை மனதோடு இருப்பதற்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு இது சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு தவிர, அவருக்கு உண்மையிலே அவர் இந்த உடல் மனம் என்ற ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை, கான்சியஸாக இல்லை. மேலும் பகவான் கீதையில் கூட 18வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தே தேசே அர்ஜுனா திஷ்டதி. அப்போது நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் பகவான் இருந்தாலும் பிராமயந்தே, பைத்தியக்காரன் மாதிரி சுற்றுறோம் நம்ம. என்ன, யந்திராரூடானி மாயையா, அந்த மாயையினால் நம்மளை படாத பாடுபடுத்தி எங்கெங்கோ தேடுகிறான் ஞானத்தங்கமே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ செல்கிறான் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்குது, கண்ணதாசனோட பாட்டு. ஸோ அது மாதிரி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த 18வது அத்தியாயத்தில் 61வது ஸ்லோகம் சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகத்தின் மூலம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உயிரினம் அதன் உள்ளிருக்கின்ற அந்த ஒரே தெய்வீகமான விஷயத்தை அறியவில்லை. அந்த பரம்பொருள் தான் உண்கிறது, அந்த பரம்பொருள் தான் அனுபவிக்கிறது. இந்த இடத்துல பரம்பொருள்னு சொல்கிறது ஈஸ்வரனை சொல்கிறேன் நான். ஏன்னா மாயையோடு சேர்ந்த பரம்பொருள் தான் இதையெல்லாம் உண்ண முடியும், அனுபவிக்க முடியும்.
அதைத்தான் கட உபனிஷத்தில் என்ன சொல்றாருன்னா ரியல் ரதி ரதி ரதம் ரதி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு ரதத்தோட இந்த உடல் இந்த ஜீவாத்மாவை கம்பேர் பண்ணுறாரு. எப்படின்னா இந்த உடல் வந்து ஒரு தேர். அந்த தேருக்கு என்ன வேணும்? 5 குதிரை வேணும். 5 குதிரை 5 இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது எது? கடிவாளம். அந்த கடிவாளம் தான் மனம். அந்த மனதை கட்டுப்படுத்துவது புத்தி. புத்தியில் என்ன இருக்கும்? நமக்கு தெரியும், விவேக வைராக்கியம் அந்த புத்தியில் இருக்கும். மனதில் வைராக்கியம், அதாவது அந்த மனதும் புத்தியும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த குதிரை எங்கு செல்ல வேண்டும் என்று அந்த புத்தி 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 இங்கே வந்து தேர் ஓட்டுபவன். அப்போ தேர் ஓட்டுபவன் கையில் அந்த கடிவாளம் மனம் இருக்குது. கடிவாளத்தோட கண்ட்ரோலில் அந்த குதிரைகள் இருக்குது. இப்போ அந்த குதிரை எங்கே போகணும்? அந்த ரோட்டில் போகணும். அந்த குதிரைகள் 5 குதிரைகள் 5 இந்திரிய வஸ்துக்கள். அந்த கண்ணுக்கு எது கலர், மூக்குக்கு எது நுகர்வு, அதே மாதிரி வாய்க்கு சாப்பாடு, இப்படி அந்தந்த குதிரை அந்தந்த வஸ்துவை நோக்கி ஓடும்போது அப்போ அது ஒரு ரெகுலாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த தேர் எங்கே போகும்? அது தேருக்குள் இருக்கின்ற அந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா ஓனர். அந்த தேருக்கு ஓனர், சொந்தக்காரர் யார் அப்படின்னா அந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை பரமாத்மா, ஜீவாத்மா எங்கே போகணும்னு ஆசைப்படுது? பரமாத்மாவிட்ட போகணும்னு ஆசைப்படுது. அப்போது பரமாத்மாவுடன் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஜீவாத்மாவை சரியாக குதிரை ஓட்டி அந்த குதிரை ஓட்டுபவன் என்ன சொன்னால் அந்த பரமாத்மாவிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தன்னுடைய முழு கண்ட்ரோலோட அந்த குதிரையை அந்த இந்திரிய வஸ்துக்கள் போகாமல் நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவணும் அப்படிங்கிறதுக்காக அதை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஆக அது இந்த ஜீவாத்மா தான் அந்த தேர், அந்த தேருக்கு சொந்தக்காரன். அப்போ தேருக்கு சொந்தக்காரன் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியணும். தேர் வேற, நான் வேற. அப்போ தேருக்கு சொந்தக்காரன் தான் எங்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் ஏறுவார், அவர் போய் சேருவார், அங்கே போய் சேர்ந்துருவார். இதுதான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறோம். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அந்த காலே மாமேவ ஸ்மரணம் ஆரம்பிச்சார். அந்த பயணத்திற்காக இந்த தேரை நாம் உபயோகிக்கிறோம். தேர் என்பது இங்கு உடல் அப்படின்னு சொல்றார். யார் இந்த சரீரத்தில் இருப்பது? அந்த பரமாத்மாவின் பிரதிபலிப்பு, பிரதிகாசம் ஜீவாத்மாவாக இந்த சரீரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த பரமாத்மா இந்த உலகத்தை அனுபவிக்க இந்த உயிரினங்களை படைத்திருக்கிறது. ஏன்னா பரமாத்மா வந்து ஈஸ்வரனாக அவதரித்து இந்த ஜீவாத்மா, எல்லா ஜீவாத்மாக்களும், அதனால தான் சொன்னேன் நான், ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதய தேசே அர்ஜுனா திஷ்டதி அப்படின்னு சொல்லி. ஈஸ்வரன், அதாவது பரமாத்மா மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனாகி எல்லாருடைய இருதயத்திலும் இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. எப்படி? உயிரினங்களை படைத்து அந்த உயிரினங்கள் மூலமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினங்களும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த உலகில் உள்ள இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. ஆகவே இந்த சரீரத்தில் உள்ள இந்திரியங்கள், இந்திரிய வஸ்துக்கள் படைத்தது எல்லாம் அந்த ஜீவாத்மா வழியாக அவைகளை பரமாத்மா, அதாவது ஈஸ்வரன் அனுபவிக்கிறார். ஆகவே எல்லாம் இந்த பரமாத்மாவுக்காக, இந்த சரீரம் மற்றும் இந்திரியங்கள் எல்லாமே படைத்தது அந்த பரமாத்மாவுக்காக தான். பரமாத்மாவே தான் படைத்தார். தேரை ஓட்டுபவன் தேரோட்டி ஆக மட்டும்தான் இந்த ஜீவாத்மா இருக்கிறார். அதாவது இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கிறார்னா பரமாத்மாவுடன் போய் சேர வேண்டும் என்ற இதில் இருக்கிறார். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு பாட்டு பாடுவார். அமி ஜந்த்ரோ துமி ஜந்த்ரி, நான் எந்திரம், நீ என்னை இயக்குபவள், நீ என்னை எப்படி இயக்குகிறாயோ அப்படியே இயக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்து பகவான் ராமகிருஷ்ணர், அது வந்து ராம் பிரசாத் பாடுற பாட்டு. அதாவது எப்படி இந்த சரணாகதி ஆனால் தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக, சரணாகதிக்காக தான் சொல்கிறார். அமி ஜந்த்ரோ துமி ஜந்த்ரி, நான் இந்த எந்திரத்தை இயக்குபவள் நீ அப்படின்னு சொல்லி. ஸோ பகவான் இந்த 4வது கேள்வி, அதாவது இந்த 4வது ஸ்லோகத்தில் கடைசி கேள்வியாக அதியக்யம் அகம் ஏவ அத்ர, பகவான் சொல்கிறார் நானே இந்த சரீரத்தில் அதியக்யமாக இருக்கிறேன். இதன் பொருள் என்னென்னா
பரம்பொருள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறது. அதைத்தான் யஜ்யம் என்று சொல்கிறோம். அதாவது நம்ம சாப்பிட்றோம், நம்ம நம்ம இதில் போகிறது எல்லாமே ஏற்றுக்குது, அதுதான் அது யஜ்யம். அதனால்தான் நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் இறைவனுக்காக என்ற பாவத்தோடு செய்ய வேண்டும். நம்ம ஈவன் அதனால தான் சாப்பிடும்போது பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிகி, பிரம்மாக்னோ, பிரம்மணாஹுதம், பிரம்மைவதேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாஹிதனா. நமக்கு ஒரு கர்மமாக செய்யாமல் ஒரு யஜ்யமாக செய்கிறோம். அதனால தான் 3வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு, யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்மபந்தனம் ததர்த்த கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சார அப்படின்னு சார். நீ செய்கின்ற கர்மங்கள் எப்படி இருக்கணும்? யஜ்யமாக செய்யணும். அப்படின்னா என்ன? எந்த பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலனை எதிர்பார்த்தா அது யஜ்யம் ஆகாது, அது பிஸ்னஸ் ஆகிடும். நான் இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கோவில் குளத்துக்கெல்லாம் போய்கிட்டே இருப்போம். ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டேன் சார். நான் ஒவ்வொரு சாமியும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவார். என்ன? இகலோக சுகத்துக்காகத்தான் போகிறோம், கடவுளுக்காக. கடவுள் வேணும்னுலாம் போகலை அவர். இகலோக சுகம், எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், அதுக்காகத்தான் பண்ணுறோம். அப்போ நமக்கு இன்னும் உண்மையிலே அவர் கோயிலுக்கு போகிறது எதுக்கு அப்படின்னு நிஷ்காமமாக நிஷ்காம பக்தியாக இருந்தால்தான் அது உபாசனையாக அவருக்கு இந்த சரீரம் இருக்கும் போதே விதேகமுக்தி அடையலாம் அப்படிங்கிறது சொல்கிறார். ஆக நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் யஜ்யமாக செய்யும் பொழுது என்ன ஆகும்னா நம்முடைய அகங்காரம் அதில் அழிந்து விடும். அதனால தான் நம்ம இது சொல்கிறோம். ஒவ்வொரு யாகம் யஜ்யம் மடத்துலேயும் சரி வீட்லேயும் சரி ஹோமமெல்லாம் பண்ணும்போது ஸ்வாஹா ஸ்வாஹான்னு யஜ்யம் பண்ணுவோம். ஹோமகுண்டத்தை வச்சு அதில் நெருப்பு ஊற்றி அதில் நெய்யை போட்டு இது இனிப்பு, பழங்கள், துணி, பூக்கள் எல்லாம் போடுவோம். நம்ம என்ன அந்த தேவதைகளை வேண்டி கொடுக்கணும், அந்த தேவதைகளுக்கு யஜ்யமாக, அதாவது அந்த தேவதைக்கு ஆஃபரிங் படைக்கணுமோ அது நெருப்பு வழியாக நம்ம அதை அனுப்புகிறோம். நெருப்பு தான் நமக்கு கொரியர் மாதிரி. அந்த நெருப்பின் மூலமாக இங்கே போகுது. ஆனால் நம்முடைய மடங்கள் பொதுவாக பகவான் ராமகிருஷ்ணன், அன்னை சாரதி, சுவாமி விவேகானந்தருடைய இதுக்கும் ஹோமத்துக்கும்லாம் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணருக்காக நம்ம பண்ணுறோம். ஏன்? பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி விவேகானந்தர் சொன்னது அவதார வரிஷ்டாய அப்படின்னா, அவதார வரிஷ்டாயன்னா உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உயர்ந்தவர், அவதார வரிஷ்டன்னா உயர்ந்தவர்னு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எந்த அர்த்தத்தில் சொன்னார்னா, பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு பூர்ண அவதாரம், கிருஷ்ணர் பூர்ண அவதாரம், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணர் பூர்ண அவதாரம். அதனால தான் ஸ்ரேஷ்ட அப்படின்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னா, எல்லாருமே சிரேஷ்டர்கள் தான். ஆனால் பகவான் ஒரு ஐடியல் சன், ஒரு ஐடியல் கணவனாக இருந்தார், ஒரு ஐடியல் மகனாக இருந்தார், ஒரு ஐடியல் குருவாக இருந்தார். இப்படி பல ரோல் இருந்தனால தான் அவருக்கு சுவாமி விவேகானந்தர் அவருக்கு அவதார வரிஷ்டன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ குருதேவருக்கு நம்ம சொல்லும்போது ஓம் ரீம் சர்வதேவ தேவீஸ்வர ரூபாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது அது எதை குறிக்குதுன்னா பரம்பொருளைத்தான் குறிக்கிறது. ஓம்னு சொல்லிட்டாலே அங்கே பரம்பொருள் வந்துடுது. அதாவது ஓம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, நிர்குண பிரம்மமும் சகுண பிரம்மனும் ரெண்டையும் சேர்த்ததுக்கு தான் ஓம் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம ஓம் ரீம் சர்வதேவ தேவீஸ்வர ரூபாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறோம். அந்த அர்ப்பணம் என்னன்னா அந்த பரம்பொருளுக்கு அர்ப்பணம். அப்படி அர்ப்பணம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, நான் இல்லை நீதான் அப்படிங்கிறது அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை நமக்கு பொருள்படும் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் இறைவனே எல்லா கண்கள் மூலமாகவும், எல்லா காதுகள் மூலமாகவும், எல்லா மூக்கின் மூலமாகவும், எல்லா வாய் மூலமாகவும் உண்கிறார். பகவானே வாயு தேவதையாக நமக்குள்ளும் வெளியும் இருக்கிறார். பகவானே அக்னி தேவதையாக நமக்குள்ளும் வெளியும் இருக்கிறார். ஆக இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் அந்த பரம்பொருள் மட்டுமே. சுருக்கமாக 4வது ஸ்லோகத்தில், இந்த 8வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தில், அதிபூதம் என்பது பார்க்கும் அனுபவிக்கும் வஸ்துக்கள், அது அழியக்கூடியது. அதிதெய்வம் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும், அதாவது அனைத்து உயிரினங்கள் மட்டும், அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கின்ற அந்த உள்ளே இருக்கின்ற அந்த பிரதிகாசம், அதுதான் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல புருஷன் அப்படிங்கிறது ஈஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லணும். அவனே இந்த உலகம் முழுவதையும்
வியாபித்திருக்கிறான். அதைத்தான் அதிதெய்வம். யார் ஒருவன் இந்த உலகம் முழுவதும் நமக்குள்ளும் நமக்கு வெளியும் எங்கும் வியாபித்திருக்கிறானோ அவன்தான் அதிதெய்வம். இந்த உலகம் இந்த பரம்பொருளினுடைய உடல் என்று சொல்லலாம். இந்த பரம்பொருளே நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ளே பிரதிகாசமாக இருக்கிறது. ஸோ இந்த உடல் செயல்படுவதற்கும் இந்த மனம் செயல்படுவதற்கும் இந்த பிரதிகாசம்தான். அதைத்தான் உயிர் அப்படின்னு சொல்லுவோம். இது எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்தாலும் இதை பற்றியோட விளக்கம் சொல்ல முடியாது யாராலும். உண்பது பார்ப்பது நைவகிஞ்சித் கரோமீதி யுக்தக தத்துவவித் பிரிஷன் ஜிக்னன் அஸ்னன் சொஷன் சொல்லி நம்ம 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 5வது அத்தியாயத்தில் அதாவது பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெத்வா கரோதியில் லிப்பியதே நச்ச பாவேன பத்மபத்ரவ ஆம்பசி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது பிரம்மன் நான் இந்த உடல் மனம் என்று நினைத்து செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு கர்மபந்தம் வரும். ஆனால் இந்த உடல் மனதோடு இருக்கும் போதே இது பிரம்மனுக்காக இறைவனுக்காக எனக்குள் இருக்கின்ற தெய்வத்திற்காக அப்படின்னு செய்யும்போது பத்மபத்ரைவ ஆம்பசி நம்முடைய அந்த எப்படி தாமரையில் தண்ணி பட்டாலும் தண்ணி ஒட்டாது அது மாதிரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. ஆக அதிதெய்வம். அதே போல் இது அதிதெய்வம் என்பது இந்த அதிதெய்வம் என்கின்ற இந்த தெய்வம் அந்த அடிஸ்தானம் ஹிரண்யகர்பர்னு நம்ம சொன்னோம். அந்த ஹிரண்யகர்பர் ஹிரண்யகர்பர் என்ன அப்படின்னா எல்லா தேவதைகளுடைய கூட்டு தான் ஹிரண்யகர்பர். எப்படி நம்முடைய இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கீழே பல மந்திரிகள் இருப்பாங்க. அந்த மந்திரிகளுக்கு சில உப மந்திரிகள் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் எதுக்குன்னா அந்த வேலைகள்லாம் கரெக்டாக அந்த சரியாக திறன்பட அந்த வேலைகள் செய்வதற்காக. இதை தான் கடோபனிஷத்தில் அழகான ஒரு ஸ்லோகம். ந தத்ர பாதி ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நமேவ விதுகு பாந்தி குதோ அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அப்படின்னு. அதாவது இந்த பரபிரம்மத்தினுடைய சக்தியால் எல்லாம் ஒளிர்கிறது. எது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்னி எல்லாமே. அவர் இல்லைன்னா அது எப்படி இந்த பிரைம் மினிஸ்டர் கீழே எல்லா மினிஸ்டருக்கும் இருக்காங்களோ அது மாதிரி இந்த பரம்பொருளுக்கு கீழே இருக்காங்க. அதுதான் அதிதெய்வம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதிதெய்வம் எல்லா தேவியர்களுடைய கூட்டு. அதியஜ்யம் எப்படி செய்ய வேண்டும்? அதாவது அதியஜ்யம் என்றால் இறைவன் இந்த உடல் மனம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். நமக்கு நம்முடைய பிராரத்தத்தின் வகையில் இந்த நமக்கு எல்லாருக்கும் இந்த சரீரம் கொடுத்துருக்கிறார் பகவான். அந்த சரீரத்தின் என்ன யஜ்யமாக அந்த சரீரத்தை வைத்து கொண்டு உள்ளே இருக்கின்ற அந்த அந்தராத்மாவுக்கு யஜ்யமாக நாம் ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது நாம் இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவோம். அதனால தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே இறைவன் தான். பரம்பொருள் ஈஸ்வரனாக அவதரித்து இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறார். அதனால்தான் நாம் செய்யும் செயலே அவருக்கு யஜ்யமாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் அர்ப்பணம் செய்யும்போது நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய முடியும். இனி அர்ஜுனனுடைய கடைசி கேள்வி, அதாவது 8வது அத்தியாயத்தில் 5வது கேள்வி அர்ஜுனனுடைய கடைசி கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது 5வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்ட 7வது கேள்வி வருது. அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாந்தி ந அஸ்தி தத்ர சம்சயா. எப்படின்னா, கடைசி காலத்தில் உன்னை ஸ்மரன் செய்து உன்னை நினைத்து நான் எப்படி சரீரத்தை விடுவது அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுக போகம் பணம் சொத்து இதுதான் நினைக்கிறாங்க. அது எந்தன்னா நம்முடைய பிளட்டு நம்முடைய என்ன சொல்லுது இந்த ஒரு வயது வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். கடைசி அந்த காலத்தில் மனம் வந்து எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தும் எத்தனையோ சொத்து சுகங்கள் இருந்தும் ஆனால் மனதில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு இது நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்குது. அது நம்ம நிறைய பேர் நினைக்க மாட்டோம். அப்போது வயசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ அந்த காலே ஸ்மரன், அந்த காலத்தில் கடைசி பயணத்தில் நாம் எப்படி இறைவனை நினைப்பது
அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லுவார். அது 7வது கேள்வி, அர்ஜுனுடைய 7வது கேள்வி. நம்முடைய மரண காலத்தில் பகவானை நினைப்பது எப்படி, உபாசனைய நியமத்தை நம்ம பற்றி சொல்லப்படுற, அதாவது எது எப்படி நினைப்பதுன்னா அந்த சில உபாசனைகள், சில பயிற்சிகள், சில பழக்க வழக்கங்கள், அதை வந்து நம்ம என்ன சொன்னோம், அந்த பழக்க வழக்கங்கள் வந்து சம்ஸ்காரமாக மாறணும். அந்த சம்ஸ்காரம் தான் ஆச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆச்சாரம் என்ன ஆகும்னா, அந்த ஆச்சாரம் உறுதிப்படுவது நிஷ்டா. அந்த நிஷ்டை வந்துடுதுன்னா ஸ்ரத்தை வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு அசைக்கவே முடியாது. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரத்தை வந்தவனுக்குத்தான் ஞானம் வரும், ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக நம்முடைய உபாசனையில் சில நியமங்கள் இருக்கணும். நம்ம திடீரென்று நான் இன்னைக்கு பகவானை நான் எப்படி வேணாலும் வாழ்கிறேன், ஆனால் கடைசி காலத்தில் நான் இறைவனை நினைக்கிறேன், எங்கே பார்த்தாலும் இறைவன் ஃபோட்டோ வச்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக வரவே வராது. என்ன தலையில் நின்னாலும் வராது. அதனால தான் இனி வருகின்ற ஸ்லோகத்தில் பகவான் இதை பற்றி தான் சொல்ல போகிறார். சில நியமங்கள், உபாசனை செய்பவர்கள் சில விதியை பின்பற்ற வேண்டும். அதற்கான விளக்கம் பகவான் சொல்ல இருக்கிறார். இதற்கு பிறகும் பல ஸ்லோகங்களில் இந்த உபாசனையில் சில நியமங்களை சுழித்து குறிப்பாக 7வது கேள்விக்கான பதிலை பகவான் பல ஸ்லோகங்களில் சொல்ல இருக்கிறார். ஒரு உபாசகன் எப்படி பிரம்மலோகத்திற்கு போகிறான்? ஏன்னா பிரம்மலோகத்துக்கு போறான்னா இந்த என்ன சொல்றது, சம்சாரிக்கு தன் சம்சாரத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தில் வாழ்கின்ற யார் சம்சாரி அப்படின்னா, யார் நான் தான் இந்த உடல் இந்த மனம் நினைக்கிறேன்னா அவன் தான் சம்சாரி. அவனுக்கு மேக்சிமம் புண்ணியம் அவனுக்கு என்ன கிடைக்குன்னா பிரம்மலோகம் கிடைக்கும். சொர்க்கலோகம் பல லோகங்கள் சொல்லுது, அதில் உயர்ந்தது பிரம்மலோகம். அந்த உபாசகன் எப்படி அந்த பிரம்மலோகத்துக்கு போவான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அர்ஜுனன் கேள்வி என்னன்னா, மரண காலத்தில் உபாசகன் உங்களை நினைப்பது எப்படி, அதன் தத்துவம் என்ன, அந்த காலே ஸ்மரணம், அதாவது அந்த கால ஸ்மரணம்னா கடைசி நேரத்தில் பிரயாண கால ஸ்மரணம். கடைசி காலத்தில் பிரயாண காலம்னா என்ன, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 10 நாள் எங்கே பேலன்மட்டுக்கு போகணுமோ அல்லது காசி போகணும்னா எவ்வளோ பேக்கிங், எவ்வளோ இது பண்ணுறோம். அப்போது எல்லாமே ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்தி இதை எடுத்து வச்சோமா அதை எடுத்து வச்சோமா. அப்போது பிரயாண காலைன்னா கடைசி காலத்தில் எப்படி நாம் இறைவனை நினைக்க முடியும் அப்படிங்கிறத கேள்வி. நம்முடைய இந்திரியங்கள், மனம் இந்த உடலை விட்டு பிரிய போகிறது. அந்த பிரயாண காலத்தில், அந்த நேரத்தில் பகவானை பற்றி நினைப்பது எப்படி என்று பகவான் பேசப் போகிறார். எப்படிப்பட்ட பக்தன், எப்படிப்பட்ட உபாசகனை பகவான் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்றார். உபாசனை என்பது உபாசனை என்னன்னா மானச வியாபார தியானம் உபாசனை அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். மனதால் நாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்வது, நினைப்பது, ஸ்மரணை செய்வது தான் உபாசனை அப்படின்னு சொல்கிறோம், தியானம் சொல்கிறோம். ஸோ உடலால் செய்கின்ற யாகம், யஜ்யம். இப்போ நம்ம உடலால் என்ன சில கர்மங்கள் செய்யலாம். யஜ்யம், நான் வந்து எந்த வித பலனை எதிர்பார்க்காமல் நான் சில தான தர்மங்கள் செய்யலாம், யஜ்யங்கள் செய்யலாம், கைங்கரியங்கள் செய்யலாம். இதெல்லாம் வந்து உடலால் வருகின்ற இது யாகம், யஜ்யம். மனதால் செய்கின்றது தான் தியானம். அதாவது இஷ்ட தெய்வத்தையோ ஹிரண்ய கர்ப்பரையோ நினைத்து கற்பனை செய்து கொண்டு மனசா உபாசனை, மனதால் உபாசனை செய்வது, நினைப்பது, அதுதான் என்ன சொல்ற நம்ம உபாசகன் அப்படின்னு சொல்கிறோம். அநேகமான மனிதர்கள் இந்த உபாசனை எதற்காக செய்வார்கள் என்றால் இகலோக பலனுக்காக செய்வார்கள். இகலோக பலனா இந்த உலகத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எல்லா சொத்து சுகம் வசதி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. அவர்கள் எப்படின்னா இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அவங்க தெரியும், எல்லாமே வந்து போகும் அப்படிங்கிற இது வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவான். ஆனால் சில பேர் வந்து ஏழ்மையாக இருந்தாலும் ஆனந்தமாக இருப்பார்கள். ஏன்னா நானே பார்த்துருக்கேன், காசி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியில் சில ஆச்சாரியார்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஒன்றும்ல கந்தல் துணி தான் கட்டுறதுக்கு ஒரு வேஷ்டி ஒரு இதாக இருக்கும். மிகுந்த ஏழ்மையோடு இருப்பார்கள். ஆனால் மனதில் ஆனந்தம், அவருடைய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். ஏன்னா சாஸ்திர வினோதேன ஆனந்தம், சாஸ்திரம் படித்து அந்த சாஸ்திரத்துடைய, அதனால பண்டிதனுக்கெல்லாம் ஆனந்தமாக இருப்பாங்கன்னு சொல்ல வரல நான். உண்மை பொருளை, அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள், அந்த மாதிரி இருக்கின்ற ஆச்சாரியார்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்காங்க. அவர்களுக்கு சம்பளமோ இது, ஏன்னா அங்கெல்லாம் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
அந்த சம்பளத்தை எதிர்பார்த்தோ எதையுமே எதிர்பார்க்கலாம். சிஷ்யனுக்கு தான் அடித்த நான் பெற்ற இன்பம் பெருக அப்படிங்கிறதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக அந்த வகையான உபாசகர்கள் இருக்கிறார்கள். பலர் இந்த லோகத்தில் மகிழ்ச்சியாக இருந்து உபாசனை செய்வார்கள். அதை பற்றி இங்கே பேசவில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் உபாசனை செய்து ஆனந்தமாக இருக்கணுங்கிறத பற்றி இங்கே பேசலை. அதான் அர்த்தார்த்த பக்தர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்கள பற்றி இங்கே பேசலை. அவர்கள், அதாவது சில உபாசகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வாழும்போது அந்த வாழும் காலத்தில் பூஜை செய்து தியானம் செய்து ஏதோ புண்ணியம் செய்து வேதாந்த விசாரத்திற்கு வந்து ஞானம் பெற்று ஞானத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டிய அந்த பிரம்ம பிராப்தி, அதாவது அனுபூதியை அடைந்து விடுவார்கள். அவரை பற்றி இவர் பேசலை. என்னன்னா சிலர் இந்த ஜென்மத்திலேயே அவர்கள் உபாசனை செய்து மோட்சம் அடைந்து விடுவார்கள். யாரு? நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்னதுக்கு பிறகு ஒரு வகையான உபாசகர்கள் நன்கு உபாசனை செய்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் தடைகள் ஏற்பட்டு ஞானத்திற்கு போக முடியாமல், வேதாந்தத்திற்கு போக முடியாமல் இருப்பார்கள். அந்த ஞானத்துக்கு போக முடியாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்திம காலம், கடைசி நேரத்தில் வந்து உயிரை விட்டு விடுவார்கள். அந்த உபாசகர்கள் நிஷ்காமகமாக உபாசனை செய்திருக்கிறார்கள். அந்த வாழும் காலத்திலே நிஷ்காமகமாக உபாசனை செய்து கொண்டு அவர்கள் இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்பட்டது அவர்களுக்கு வைராக்கியம் இருந்தது. ஏன்னா அந்த வைராக்கியத்தினால தான் எனக்கு இக சுகம், இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற அந்த வைராக்கியத்தோடு உபாசனைகள் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஞானம் அவர்களுக்கு அந்த வைராக்கியத்தோடு உபாசனை செய்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்பட்டு தன்னுடைய பிராரதம் முடிஞ்சு இந்த உயிரை விட்ட பிறகு அவர் எங்கே போவார்கள்? பிரம்மலோகத்திலே, அதாவது ஹையஸ்ட் இதில் போவாங்க, பிரம்மலோகத்துக்கு போவாங்க. அந்த பிரம்மலோகத்தில் அவர்கள் பிரம்மன் மூலமாக அவர்கள் ஞானம் பெற்று, அதாவது அங்கேயும் வைராக்கியம் வந்துடும் அவருக்கு. ஏன்னா இங்கேயே வைராக்கியமாக இருந்துட்டார். ஆனால் அங்கேயும் அவர் வைராக்கியம் பெற்று அந்த பிரம்மலோகத்தில் ஞானம் பெற்று பிரம்மலோகத்தில் இருந்து அவர் நேர பிறவியில்லா பெருநிலை ஞானத்தை அடைந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் வந்து பகவான் கிரமமுக்தி, அதாவது அந்த வைராக்கியம் உறுதி பெற்ற பிறகு ஞான யோகத்துக்கு செல்வது தான். எப்படி? இந்த லோகத்திலே உபாசனை செய்து கொண்டு இருந்தார், ஏதோ ஒரு காரணத்தினாக தடைப்பட்டது. ஆனால் உபாசனை செய்யும்போது அவருக்கு வைராக்கியம் இருந்தது. தடைப்பட்டதன் காரணமாக, அவருடைய பிராரதம் முடிந்ததன் காரணமாக உயிரை விட்டார். உயிரை விட்ட பிறகு அவர் எங்கே செல்வார் என்றால் மேலே அந்த இதுக்கு போயிடுவாங்க, பிரம்மலோகத்துக்கு. பிரம்மலோகத்தில் ஞானம் பெற்று வைராக்கியம் உறுதி அடைந்து அவர்கள் அந்த பிரம்ம அனுபூதியை அடைவார்கள். இதைத்தான் கிரமமுக்தி அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் வந்து சில நியமங்களோடு செய்ய வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் இகசுகம் வேண்டாம், வைராக்கியத்தோடு உபாசனை செய்யும்போது சில நியமங்களோட நம்ம பண்ணோம். இதே வந்து இது நிதித்தியாசனம் செய்வர்களுக்கு அந்த கிரமங்கள் இல்லை, நியமங்கள் இல்லை. அவங்க வந்து எப்படி வேணாலும் செய்யணும், ஒன்றும் இல்லை. இப்போ உபாசகன் வந்து நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்த்தோம். உபாசகன் வந்து சில உபாசனை செய்யும் பொழுது கிழக்கே உட்கார்ந்து தியானம் பண்ணணும், 108 தடவை தியானம் நாம ஜபம் பண்ணணும். அதே மாதிரி புருவ மத்தியில் நிற்கணும். சுசௌதேசே, ஒரு நல்ல தூய்மையான இடத்துல உட்காரணும், நதிக்கரையோ அல்லது ஒரு மரத்தின் அடியிலையோ. ஆசனம் வந்து ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்ந்தும் இருக்கக்கூடாது. அப்படின்னா உடல் மனம், அதாவது உடல் வந்து நேராக நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சில இதெல்லாம் வந்து உபாசகனுக்கு சென்ற நியமங்கள். ஆனால் சகுன பிரம்மனுக்கு தான் இதெல்லாம் உபாசனை. நிர்குண பிரம்மன் பன்னெண்ட நிதித்தியாசனம் செய்கின்றவர்களுக்கு இந்த நியமங்கள் கிடையாது அப்படிங்கிறதே நம்ம செய்வோம். ஆக இந்த கிரமமுக்திக்காகத்தான் இந்த பகவான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சில நிபந்தனைகளோடு அவர்கள் இந்த கிரமமுக்திகள் 1 by 1 அவர் செஞ்சுட்டு கடைசி அந்த கிரமமுக்தியிலே அவர்கள் செய்த உபாசனை எப்படி என்றால், இஷ்ட தெய்வத்தை சிந்தித்து அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய லோகத்துக்கு அடைவார்கள். அந்த இஷ்ட தெய்வத்தின் லோகத்தில், அந்த இஷ்ட தெய்வத்தின் லோகத்தை தான் வந்து பிரம்மலோகம் அப்படின்றோம். அங்கு மீண்டும் அவருடைய வைராக்கியம் உறுதி பெற்று அவர் ஞானத்தை பெறுவார் அப்படிங்கிறது சொல்கிறான். இதெல்லாம் வந்து நம்ம 6வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். எம்
வாபி ஸ்மரன் பாவம் அப்படின்னு சொல்லி 6வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் எப்படியெல்லாம் போவார். அதனால் யாராவது மரணப்படுக்கை, நம்ம என்ன கடைசி காலம் அந்த காலை பற்றி தான் பேசணும். நம்ம மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்களிடம் போய் யார் வந்திருக்கா பாருங்கள், சித்தப்பா வந்திருக்காரா, பெரியப்பா வந்திருக்கா, அண்ணன் வந்திருக்கா, சன் மகன் வந்திருக்கா, மகள் வந்திருக்கா, மருமகள் வந்திருக்கா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை பார்த்துன்னா அவருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இறைவனை நோக்கி திந்திக்கும்போது இதை பார்க்கும்போது அந்த உறவு எல்லாம் ஞாபகம் வரும். அப்படிலாம் பண்ணாமல் பகவானுடைய நாமத்தை சொல்லணும். அதே மாதிரி அந்த மரணப்படுக்கையில் கடைசி காலத்தில் இருக்கும் பொழுது அந்த அறை முழுவதும் இறைவனுடைய பகவானுடைய படங்களை வைக்கணும். ஏன்னா அந்த சூழலில் அந்த மரணப்படுக்கையில் ஈஸ்வர சிந்தனை வரட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் பிரம்மலோகத்துக்கு சென்று அவர்கள் ஞானத்தை அடைந்து பிறகு அதனுடைய லட்சியமான பிரம்ம பிராப்தியை அடைவார்கள். இப்போது நம்ம ஸ்லோகத்துக்கு பார்த்தோம்னா, அந்த காலே கடைசி காலத்தில் மரண காலத்தில் மாம் ஏவ என்னையே ஸ்மரன் நினைத்து கொண்டு முக்துவான சரீரத்தை விடுவது, கலேவரம்னா சரீரம், முக்துவா கலேவரம், இந்த சரீரத்தை விடுவது என்றால் நம்முடைய உடல் ஸ்தூல சரீரத்தை முக்துவா விட்டு, அதாவது மரணத்தால் உபாசகனாகவே இருந்து, மரணத்திலும் உபாசகனாகவே இருந்து பகவானை நினைத்து கொண்டு இந்த உடலை விட்டவன் என்ன ஆவான்னா, இது உபாசகனை பற்றி தான் சொல்கிறோம். நம்ம இது ஜீவன் முக்தனை பற்றியோ அல்லது இந்த சரீரத்தில் இருக்கும்போதே ஞானம் பெற்று முக்தியான்னு சொல்லலை. அவன் உபாசனாகவே இருந்தான். அவன் என்ன செய்வான்? எப்பிரயாதின்னா அப்படி யார் இருக்கிறார்களோ, அவர்கள் உடலை விட்டு போகிறார்களோ, வெளியே போகும்போது, அதாவது அந்த ஜீவன் வெளியே போகும்போது சூக்ஷ்ம சரீரம், இந்த ஜீவன் எப்படி போவோம்னா சூக்ஷ்ம சரீரம், இந்திரியங்கள், அந்த இந்திரிய இதெல்லாம் சேர்ந்து கொண்டு போவோம். மனம் எல்லாமே ஸ்தூல சரீரம் வெளியே போயிடும். ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வெளியே போயிடும். இந்த உடலை விட்டு பிரிகிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் தான், அதாவது சூக்ஷ்ம சரீரம் பிரியும். ஆத்மாவுக்கு அந்த மாதிரி பிரிவது இருப்பதுன்னா அவரை எங்கும் வியாபித்திருக்கிறார். அதாவது சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது தான் அஜ்ஞானம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த ஒரு 4-5 ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி யார் அங்கு யாருக்கு சன்னு சொல்கிறது, அதாவது எப்பிரயாதி அப்படி யார் செல்கிறார்களோ, எப்பிரயாதி அவன் மத்பாவம் என்னுடைய தன்மையை சொரூபத்தை யாதி அடைகிறான். அதாவது நம்முடைய இஷ்ட தெய்வத்தை உபாசித்து இஷ்ட தெய்வத்தினுடைய சிந்தனையில் இருக்கும் பொழுது சரீரத்தை விட்டால் அவன் என்ன ஆவான் என தன்னுடைய பாவத்தை சொரூபாவத்தை அடைவான். அதில் என்ன சொல்றாரு? நா அஸ்தி சம்சய, இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அர்ஜுனா. ஏனென்றால் காரணம், இறந்த பின் என்ன நடக்கும், எங்கு செல்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய சாஸ்திரத்திலும் உபனிஷத்திலும் இதை பற்றி சொல்லியிருக்கு. இது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். இவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் இருக்கின்ற காலத்திலும் ஒருவன் மரணம் அடைந்த பிறகு எங்கு போவான், எந்த உடலை அடுத்த ஜென்மத்தில் எடுப்பான் அப்படிங்கிற விஷயம் யாராலும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பகவான் இங்கே கீதையில் எப்படி பயணம் செய்யும் அந்த ஜீவன், பயணம் செய்து எப்படி அந்த சரியான சரீரத்தை அடுத்த ஜென்மத்தில் அடைவான், அதாவது உபாசகன் எப்படி பார்க்கலாம், அல்லது ஜீவன் முக்தன் எப்படி போவான், இப்படி ஒவ்வொன்றா உபாசகன் பிரம்மலோகத்துக்கு போய் அப்படியே போயிடுவான். ஜீவன் முக்தன் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே ஞானம் பெற்று அவன் விடுவான். சாதாரண மனிதர்கள் எப்படி பயணம் செய்து எந்தெந்த இடத்துக்கு சென்று மீண்டும் இந்த சரீரத்துக்கு எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல போகிறார். ஸோ இது நீ நம்பிக்கைக்குரிய விஷயம். அதனால் உபாசகன் இதை உறுதியாக நம்ப வேண்டும். அவரே சொல்கிறார்னா, பகவானே சொல்கிறாருன்னா, எப்படி அந்த இடத்தை அடைவாய் என்று சொல்கிறார். ஜீவன் முக்தனாக இருந்தால் உயிர் பிரிந்தவுடன் பகவானே அடைந்து விடுவான். ஏன்னா அவன் ஜீவன் முக்தன், இந்த உலகத்திலேயே எல்லாம் ஞானம் வந்துருச்சு. ஆனால் உபாசகன் அப்படி கிடையாது. உபாசனை செய்து பிரம்மலோகத்துக்கு சென்று பிரம்மலோகத்திலிருந்து அங்கு ஞானம் பெற்ற பிறகு அவன் பகவான் சுரூபத்தை அடைவான். மேலும் நிர்குண பிரம்மனை அடைவதை பற்றி இங்கு பேசவில்லை. ஏன்னா இந்த சகுண பிரம்மனை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா இந்த உபாசகன் சகுண பிரம்மத்தை தான் தியானிக்கிறான். நிர்குண பிரம்மத்தை அடைய இந்த வகையான பயணம் தேவையில்லை, பயணம் இல்லை. அதனால் உபாசகன் எப்படி கிரம முக்தி
கிரமமாக பிரம்மலோகத்துக்கு அடைந்து ஞானம் அடைகிறான் என்பதை தான் இப்போ பார்த்தோம். இனி 6வது ஸ்லோகத்தில் யார் யார் எதை எதை எப்படி நினைக்கிறார்கள், எப்படி அவர்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது, எதை நினைக்கிறான் அவன், அந்த சூழல் அவனுக்கு எதை நினைக்க வைக்கிறது, ஏன் பகவானை நினைப்பதில்லை, அந்த பகவானை மரண காலத்தில் நினைப்பது என்றால் அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதாவது அந்த காலே மாமேவ ஸ்மரன், என்னை கடைசி காலத்தில் யார் நினைக்கிறானோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடைசி காலத்தில் பகவான் நினைப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலம் புரிந்து கொண்டு எப்படி அவரை நினைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த 2-3 ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறார். இனி அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.